கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள வார்த்தை ஏசாயா 30:19. என் கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். இன்னைக்கு கூப்பிடுற சத்தத்துக்கு உடனே இறங்கி மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய ராஜாதி ராஜா, நம்முடைய வெற்றி வேந்தன், நம்முடைய ராஜா, நம்ம இயேசு மகாராஜா அவர் சொல்ற வார்த்தையை கேளுங்க. நான் உன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு உனக்கு அருள்வார். கூப்பிட்ட உடனே மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வம். பலவீனத்தில் இருக்கீங்களா? கூப்பிட்டு பாருங்கள், மறு உத்தரவு தருவார். கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா? கூப்பிட்டு பாருங்கள், மறு உத்தரவு தருவார். நெருக்கத்தில் இருக்கீங்களா? கூப்பிட்டு பாருங்கள், மறு உத்தரவு தருவார். என்னை நோக்கி கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத எட்டாத பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன். பலவித சிக்கலில் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கீங்களா? மறு உத்தரவு கொடுப்பார். தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டி தவித்துக் கொண்டிருக்கீங்களா? கூப்பிடுங்க, மறு உத்தரவு கொடுப்பார். யாரோடு வழக்காட வேண்டும், வழக்காட முடியவில்லையே, எனக்கு யுத்தம் பண்ண முடியவில்லையே, நான் சோர்ந்து போயிருக்கிறேனே, தள்ளாடி இருக்கிறேனே என்று கலங்குறீங்களா? கவலைப்படாதீர்கள். யோசபாத்துக்கு விரோதமாக எளிமையினர்களுக்கு தேவன் இறங்கினார், வழக்காடினார், யுத்தம் பண்ணினார், ஜெயத்தை கொடுத்தார். அதே தேவன் உங்களுக்கு வழக்காடுவார். அதே தேவன் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு காலை தள்ளாட ஓட்டார். நான் செபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். தைரியமா இருங்க, உற்சாகம் இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். எந்த மனுஷனும் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள், ஆனால் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், பதில் தருவார். பதில் கொடுக்கிற தெய்வம். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை இறுதிய நீர்கால் போல் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் வெட்கப்படுத்தாத தேவன். அவர் இரக்கத்தின் சொருவி, சமாதான பிரபு. அப்படிப்பட்ட ராஜா இயேசு மகாராஜா நம்முடைய தகப்பன் நம்மோடு இருக்கிறார். கலங்காதீர்கள். நான் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். தகப்பனே இயேசுப்பா, உண்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாளிலே துக்கத்தை எடுத்து போட்டு, ஆண்டவரை வேதனை எடுத்து போட்டு, நெருக்கத்தை எடுத்து போட்டு, அவமானத்தை எடுத்து போட்டு, ஆண்டவரை மகத்துவமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போறீங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.